Hello guys, welcome back to our channel Rider Machine Vlogs. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சென்னையில வந்து ஒரு இடம் வாங்கணும், நான் வந்து வீடு கட்டணும் அப்படி ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. சென்னை ஆவடி வந்திருக்கோம் guys. சோ இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா இப்போ சேலுக்கு வந்திருக்கு. 530 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1350 ஸ்கொயர் ஃபீட் வரைய லேஅவுட் வந்து அவைலபிளா இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், நார்த் ஃபேசிங் சொல்லிட்டு எல்லா டைரக்ஷன்லயுமே லேஅவுட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த லேஅவுட் பொறுத்தவரை உங்களுக்கு CMDA ரேரா அப்ரூவ்டோட இருக்கு. ஸோ அதனால 90 to 95% வரைய லோன் வந்து அப்ரூவ் ஆகுனே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இந்த லேண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த லேஅவுட்டோட நேம் பார்த்தீங்கன்னா குரு கணேஷ், சரிங்களா? ஸோ குரு கணேஷ் லேஅவுட் தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு சென்னை ஆவடியில் மேட்டுப்பாளையம் ரோடு இருக்கு இல்லையா? ஸோ மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா நம்ம VGNோட லேஅவுட். ஸோ VGN மேட்டுப்பாளையம் சொல்லிட்டு போட்டு பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த லேஅவுட்டுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட லேஅவுட் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். 530 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1350 ஸ்கொயர் ஃபீட் வரைய அவைலபிளாக இருக்குது. 20 ஃபீட் பிளாக் டாப் ரோடு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ EB ஃபெசிலிட்டி இந்த லேஅவுட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லேஅவுட் பொறுத்தவரை ஆல்ரெடி உங்களுக்கு கரெக்டாக வந்து டிவைட் பண்ணி பிரித்து CMDA ரேரா அப்ரூவ் கூட இந்த லேஅவுட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வந்து லோன் ப்ராசஸ் போகிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஸோ இந்த லேஅவுட்டை சுற்றி நிறைய ஃபீச்சர் இருக்குது. என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்னை பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து போயிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சரவணா செல்வரத்தினம் வந்து அவங்களோட பில்டிங் இருக்கும், ஸ்வீட் ஸ்டால், சரிங்களா? ஸோ அந்த ஸ்வீட் ஸ்டால்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மெயின் ரோட்ல இருந்து 800 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட் வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த லேஅவுட்டை சுற்றி ஸ்கூல்ஸு, காலேஜஸ், கோயில்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த லேஅவுட்டை சுற்றி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க பிரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பாலா சார் இருக்கார் நம்ம கூட. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பிரைம் ஹவுசிங்கில் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, எப்படி சார்? ஸோ மக்கள் மத்தியில் நமக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம போகிற லேஅவுட்லாம் வந்து மக்களுக்கு வந்து அதாவது ரொம்ப நம்ம இன்டீரியராக கொடுக்காம வந்து அம்யூனிட்டிஸோடு அமைஞ்ச மாதிரி ஒரு லேஅவுட் கொடுக்குறதால மக்கள் மத்தியில் நம்மளுக்கு வரவேற்பு இருக்கிறதால ஸோ லேஅவுட் எடுக்கிறாரு நம்ம MD. இது ஆன் ரோட்டில் உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் வந்து மெயின் ரோட்டில் ஒரு 800 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் இந்த சைட், அதுவும் VGN ஆப்போசிட்டில். ஓகே. ஸோ எல்லா லேஅவுட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட லேஅவுட் எல்லாமே ஆன் ரோட் ப்ராஜெக்டாக வந்து பிடிக்கிறீங்க, எப்படி சார்? அதெல்லாம் காட் கிரேஸ் ப்ரோ, MDயோட அது முயற்சி தான். ஏன்னா அவர் வந்து நார்மலாக நான் வந்து ஒரு இடம் பார்க்க போகிறேன்னு வச்சிங்களேன். ஸோ எனக்கு சுற்றி வீடுங்க இருக்கணும், கரண்ட் இருக்கணும், தண்ணி இருக்கணும், இதெல்லாம் பார்ப்போம். இது மாதிரி ஒரு இடம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு இடம் செலக்ட் வாங்குவோம். ஸோ நமக்கே அப்படி செலக்ட் பண்ணும்போது மக்களுக்கு கொடுக்கணும் போது அதை யோசிச்சு தான் நம்ம MD சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி ஒரு லேஅவுட்டாக பார்த்து எடுக்கிறாரு. ஸோ எடுக்கும்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ நம்ம அதனால் எடுத்து வீடியோ போட்டு ஸோ நம்மளும் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணலாமே. நமக்கு வாங்கினா எப்படி வந்து ஒரு லேஅவுட்டை சூஸ் பண்ணி வாங்குவோமோ அதே மாதிரி தான் என்னோட கஸ்டமருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்தளவுக்கு ஒரு ஆன் ரோட் சைட்டாக எல்லா ஃபியூச்சரு அம்யூனிட்டிஸ் இருக்க மாதிரி சைட்டாக எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இங்கே இருக்க சுற்றி நிறைய லேஅவுட் இருக்குது. ஸோ அதோட ஸ்கொயர் ஃபீட்டில் கேட்க சொல்ல ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ண சொல்ல அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே எப்படி பிரதர் அது வந்து கொண்டு வரீங்க?
அதாவது எல்லாம் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ப்ரோ. நம்ம வந்து பெருசாக லாபத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது பெருசாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ நார்மலான ஒரு ப்ராஃபிட் வச்சு பண்ணால் நம்மளால் அது சக்ஸஸ் பண்ண முடியாது. அது எம்டியோட கான்செப்ட். ஸோ வந்து பெனிஃபிட் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து நார்மலாக இருக்கும் இவர்கிட்ட. ஸோ அதனால தான் அவர் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, அதனால தான் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் ஆனாதீங்க. ஆமாம், உண்மை. இந்த லேஅவுட் பொறுத்தவரையே பிரதர், ஸோ நல்லா வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. சுற்றி வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் சோர் போட்டிருக்கீங்க, என்ட்ரன்ஸில் வந்து கேட் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் லேஅவுட்டில் உள்ள ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கீங்க. பிளாக் டாப் ரோடோட தான் என்னோட லேஅவுட்டே வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு லேஅவுட்டுமே சூப்பராக பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே மக்களுக்கு வந்து மினிமம் ஒரு 530லேருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1330 வரைக்கும் நம்ம அவைலபிளாக இருக்குது. ஆமாம், இப்போ வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து பட்ஜெட் வைஸாக கம்மியாக வேணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ ப்ரைஸ் வைஸாக அவங்களுக்கு வந்து கம்மி ஸ்கொயர் ஃபீட்டில் அங்கே எடுத்தால் பெக்கர். 500ன்றது வந்து ஒரு 1 BHK அவங்க கட்டி குடியேறலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்து வரவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கு, நம்மளுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குது? கம்பெனி என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா 4200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்கொயர் ஃபீட் பேர் ஸ்கொயர் ஃபீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பிரதர் சேனலை பார்த்து நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே, சரிங்களா? நல்லா பெஸ்ட் ஆஃபர்ஸ் பண்ணி தருவாங்க. அதனால் யோசினா 4200 சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு ரைடர் மிஷன் நான் பார்த்துட்டு வந்தேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தேன் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஓகே, அதுக்கு நாங்கள் கேரண்டி. இடம் பிடிச்சிருக்கு, லோனு சாங்ஷன் ஆகலைன்னா கவலைப்பட தேவையில்ல. அவங்க பார்ட்னர் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அவங்க சேலரியை சேர்த்து. மேரேஜ் ஆகலை ப்ரோ எனக்கு, சரிங்களா? இப்போ நான் ஃபேமிலி கூட தான் இருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லி நான் எப்படி பிரதர் லோன் ப்ராசஸ் பண்ணுறது? பிரதர், லோனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்கள் சேலரி பேஸ் பொறுத்து தான் லோன் அமையும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் சேலரி வாங்குறீங்க, இங்கே வந்து ஒரு லேண்டை பார்க்குறீங்க. லேண்டை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அந்த லேண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ உங்கள் சேலரிக்கு அது எலிஜிபிள் வரல. ஓகே, உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு, ஆனால் லேண்டு வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிள் ஆகலை, அப்ரூவல் ஆகலை. அந்த டைமில் நீங்கள் மன உளைச்சல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்கள் பிரதரோ இல்லாட்டி உங்களோட ஃபாதர் மதர் யாராவது ஒருத்தர் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்கள ஜாயின் பண்ணி ஸோ அவங்களோட 2 பேரையும் வச்சு நம்ம லோன் பண்ணலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இது சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, 2 பேரும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவரோட சேலரி வச்சு நம்ம இந்த இடம் வாங்கிக்கலாம் சொல்லுவார். பட் அவர் சேலரிக்கு வந்து அது எலிஜிபிளாக போகும். ஓகே, பட் அவங்க பார்ட்னரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட சேலரியை வச்சு நம்ம வந்து லோன் பண்ணலாம். 2 பேரும் சேலரியை வச்சு அவங்களுக்கும் சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சு, அவங்க சேலரினா ஸோ 2 பேரும் சேலரியை வந்து பேஸ் பண்ணி அவங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒருத்தர் சேலரியை வச்சு நம்ம பண்ண அவசியமே இல்லை பிரதர்ஸ் மக்களே. ஸோ நீங்கள் வந்து லேண்டு மட்டும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா லோன் வந்து எந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியுமோ லீகல் வழியில் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஒன்ஸ் ஒரு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இவங்களால் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ரைடர் மிஷின் சேனலுக்காக வந்து எப்போவுமே எல்லா லேஅவுட்டுமே ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து ப்ரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதேமாரி தான் இந்த லேஅவுட்டுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பாலா சார் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து சைட்டில் வந்து காட்டுவார். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாலா சாரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தி பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் பண்ணி தரணும். கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்க ப்ரோ சார். ஸோ இப்போது இந்த லேஅவுட்டை சுற்றி என்னென்ன ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சார். பிரதர், நம்ம லேஅவுட்டே வந்து உங்களுக்கு பூந்தமல்லி ஹை ரோடு மெயின் ரோடு நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 800 மீட்டர் தான். ஸோ மெயின் ரோடு நீங்கள் போயிட்டாவே நீங்கள் அப்படியே ரைட் சைட் வந்து பூந்தமல்லிக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு ரைட் சைட் போனால் பூந்தமல்லிக்கு 4 கிலோமீட்டர் தான். இந்த பக்கம் நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் போனால் உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டரில் நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் நீங்கள். ஆமாம், இந்த லேஅவுட்லேருந்து. இதே நீங்கள் வந்து அம்பத்தூர் போனால் 10 கிலோமீட்டர். ஓகே, 10 ஓகேங்களா? 10லேருந்து 8 கிலோமீட்டர் வரும். 8லேருந்து 10 கிலோமீட்டர் அம்பத்தூர் வந்துடும். ஓகே, போரூர் போனால் உங்களுக்கு 10 கிலோமீட்டர். சரிங்களா? ஓகே, திருவேற்காடு ஜஸ்ட் உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் தான். 5 கிலோமீட்டரில் போயிடலாம். ஆமாம். முக்கியமாக என்னென்னா நம்ம லேஅவுட்டில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பூந்தமல்லி ரைட் சைட்லேருந்து போயிடலாம். ஆமாம், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஹைவே. ஓகே, இந்த சைடில் போனால் ஹைவேல நீ கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ அப்போ ஹைவேல போனால் நான் எனக்கு ஒரு 10 கிலோமீட்டரில் 10 நிமிஷத்தில் போயிடலாமே ப்ரோ. அதனால தான் ப்ரோ இந்த சைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்ல சரியான ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு சரியான ஸ்பாட்டில் அமைஞ்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி எல்லாருமே ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இல்லையா? உண்மையிலே ஆன் ரோட். இப்போ வந்து
நம்ம சைட்டை தேடிட்டே போக தேவையில்ல. நீங்கள் அப்படியே அந்த சைட் ரோட்டில் வந்தாவே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. ஆமாம். ஓகே. அப்படி உங்களுக்கு லேண்ட்மார்க் தரணும்னா வரும்போதே ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் கேட்கலாம். மற்ற ஆஞ்சநேயர் கோயிலும் மெயின்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லேஅவுட் வாங்கணுங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஜஸ்ட் எத்தனை கிலோமீட்டர்? மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் தான். அப்போ நம்ம டெய்லியும் வந்து போயிட்டு தாராளமாக கரெக்டாக இருக்கும். அதாவது லேஅவுட் வாங்குறவங்க நிறைய பேர் நினைப்பாங்க பக்கத்தில் கோயில் இருக்கான்னு கேட்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த ஏன்னா இங்கே இந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, நல்லா ஃபேமஸான கோயில். ஓகே. அதோட உங்களுக்கு வந்து அதை தாண்டினோன்னா உங்களுக்கு நம்ம லேஅவுட்டை லேண்ட்மார்க்கே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, விஜிஎன். ஓகே. ஆப்போசிட்லேயே நம்ம லேஅவுட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா விஜிஎன் இருக்கு. ஆமாம், விஜிஎன். அதான். ஸோ இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, மெயின் ரோட்லேயே ஒரு பீஸ் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நம்ம பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு சென்னையில் லேண்ட் வாங்கினாவே ரொம்ப பைசா சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நீங்கள் இந்த பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இது வந்து இப்போது மந்த்லி ஏறிடும் இல்லை ப்ரோ? ப்ரோ எல்லாருமே ஏற தான் செய்யும் ப்ரோ. ஏன்னா எதுவுமே கம்மியாகுது. லேண்டை பொறுத்த வரைக்கும் கம்மிலாம் ஆகுது. இன்றைக்கி நாங்கள் வந்து 4,200 தரோன்னு வச்சிங்களேன். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரும்போது இந்த 5,000 மாறிடும். ஓகே ஓகே. சரிங்களா? எல்லாமே என்ன சொல்கிறது, அசட்டை பொறுத்த வரைக்கும் ஏறின்னு தான் போயிட்டுருக்கு. இது நீங்கள் வாங்கி போகிறதால உங்களுக்கு லாஸ்லாம் வராது. ஓகே ஓகே. நீங்கள் உடனே வீடியோ கட்டிட்டு குடியேறிடலாம். மெயின் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா? இது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டே இல்லை. நீங்கள் திடீர்னு ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ரெடி டு மூவ் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் அந்த விஜிஎனில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது. அவ்வளோ மக்கள் அங்கே ஆப்போசிட்டில் இருக்காங்க. உள்ள ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்குது உங்களுக்கு. இப்போ இங்கே நம்ம லேஅவுட்டை நீங்கள் பார்த்துட்டு விஜிஎன் உள்ளே போய் பாருங்களேன். உள்ளே போப்போ வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஏரியாவே இருக்கும். டவுன்ஷிப். ஆமாம். இங்கேருந்து நமக்கு தெரியாது, பிளைனாக இருக்காமல் இருக்கும். பட் ஆனால் உள்ள ஒரு பெரிய ஒரு ஊரே. ஆமாம் இருக்குது. ஸோ ஒரு ஊரே வந்து உள்ளே வசிக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லையா ப்ரோ? இதில் வந்து தண்ணிலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். க்ரௌண்ட் வாட்டர் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்குது. ஓகே. நம்ம இப்போ நிறைய பேர் வந்து பஸ் வசதிலாம் பெருசாக எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன்னா ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கனால பெருசாக அது இடத்துல வந்து மெயினில் இருக்கா, ஆன் ரோட் பீஸாக இருக்கா, சிஎம்டி அப்ரூவல் இருக்கா, பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, லோன் இருக்கா, இது மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணி தரோம்ல. லோன் தான் இப்போ கேஷாக போக முடியாதவங்க லோனுக்கு வராங்க. ஸோ லோனை நம்ம சைட்லேருந்து பண்ணி தரோம். மந்த்லி இஎம்ஐ கட்டி கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. இப்போ சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 80 to 85% பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓகேங்களா? சிவில் ஸ்கோர் பொறுத்து தான் லோனே. சிவில் ஸ்கோர் பொறுத்து தான் நமக்கு லோனே அமையும். ஸோ சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோனும் பெஸ்ட்டாக அமையும். ஓகேங்க, பெஸ்ட்டாக பண்ணலாம். நம்ம கம்பெனி சைட்லேருந்து நல்லா பேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பேங்கும் இருக்குது, ப்ரைவேட் பேங்கும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த முன்னாடியே வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஸோ இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச லேஅவுட்டை புக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மேலும் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் ஆன் கேட்டிங்கனாலும் அதுலேயும் நான் போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் வந்து க்ரோத் த்ரூ பண்ணிவிடுங்க. லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறாங்க. ஸோ இதேமாரி லேஅவுட் வந்து ஆவடியில் இன்னொரு லேஅவுட்டும் நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? இதேமாரி ப்ரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய லேஅவுட்டு பிளாட்டு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.